இன்றைக்கி நாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு அப்படிங்கிறத திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கிருக்கு. அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் இருந்து 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிருக்காரு. இந்த ஒரு நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு. குரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது தனம் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டார், அஷ்டமத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டார் அப்படின்னா காசு பணம் நமக்கு கொஞ்சம் பொருளாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ குரு இருக்கிற இடத்தால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. அப்போது நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, மகான்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இது எல்லாம் முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நற்பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியின் மூலியமாக குரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படு, ரொம்ப கஷ்டப்படு, நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. இப்போ குரு நின்ற இடம் அப்படிங்கிறது எப்போவுமே பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாட்டியும் பார்க்கக்கூடிய இடத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அந்த ஒரு வகையில் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த விரைய வீட்டை குரு பார்க்கிறார் 12ஆம் வீட்டை அப்படிங்கும்போது வீட்டில் சுப செய்திகள் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வருவார். நீங்கள் அப்படியே கடந்த காலகட்டத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சொந்த பந்தத்தில் பெரியதொரு நல்லதொரு காரியம் அப்படிங்கிறது நடந்ததை விட துக்க காரியம் அப்படிங்கிறது தான் நிறைய நடந்துருந்துருக்கும். நம்ம நல்லதுக்கு போயிட்டு மொய்முறை செஞ்சு ரொம்ப நாளாகி போயிடுச்சு, ஆனால் நிறைய துக்க காரியத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீடை பிடிச்சாப்புலே இருக்குது. எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது மாறும். குலதெய்வமே வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும். வீடே ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை ஆற்றல்களால் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அது இருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இப்போது குரு பார்வை அப்படிங்கிறது 12க்கும் கிடைக்கிது, 2க்கும் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் அற்புதமான யோகம் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது அப்படின்னா சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது செய்ய வைப்பார். இந்த நேரத்தில் 5ல் சனியும் இருக்கிறதுனால வீட்டில் கெட்டி மேலே சத்தம் அப்படிங்கிறது கேட்கும்.
பிள்ளை பெறப்படலாம். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு புது வரன் வீட்டுக்கு வரும். சில பேருக்கு மருமகள் வீட்டுக்கு வருவாங்க, மருமக வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கே திருமணமாகாத விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலாம். இப்படி புது உறுப்பினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது உள்ளிட்ட சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக குரு கொடுப்பார். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வீக சொத்தை நாம் பாகம் பிரிச்சுக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் சனி 5ல் இருக்கார் இல்லைங்களா? அப்போது நாம் அதை பாகம் போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு தனியாக பத்திரம் போடணும். அதுக்கு நம்ம 10 ரூபா செலவு பண்ணி ஆகணும். இப்போ கூட்டுப்பட்டாவில் இருக்கிறத தனிப்பட்டாவாக பிரித்து உங்கள் பிள்ளை எழுதிக்கலாம். நல்லது ஒரு நேரம். அதே மாதிரி பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரித்து வச்சுக்கிட்டு அதை எங்கேயாவது கொடுத்துட்டோ இல்லை வச்சுக்கிட்டோ இல்லை அதில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது செய்யலாம். சில பேருக்கு வந்துட்டு பூர்வீகத்தில் சொத்து ஊரில் கிடக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், நான் தான் தனியாக டவுனில் செட்டில் ஆகிட்டேனே, இனிமேல் அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பூர்வீகத்தை ஏதோ ஒரு பாகத்தை வந்து விற்றுப்பிட்டோ இல்லை முழுசாக விற்றுப்பிட்டோ டவுனில் வந்துட்டு நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல குடியிருக்க இடத்துல ஒரு வீட்டை கிட்ட வாங்குவோம், ஒரு மனைக்கினே வாங்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மேலே 10 ரூபா காசு போட்டு சுபவிரிய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிடுச்சு, ஒரு நகை நட்டு வாங்குவோம், சீர்சனத்தி சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற ரீதியில் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத இந்த 12ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். மறுபக்கம் இந்த கடன் வாங்கணுமா, செலவுக்கு வருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கேள்வி இருக்கும். ஏன்னா சுபவிரயமாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா காசு வேணுங்கள்ல. காசு இல்லாமல் சுபவிரயம் எங்கேருந்து பண்ணுறது, கடன் இதை தான் ஆகுது, என்ன பண்ணுறது யோசிக்கிறே அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எதனால் இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா, தனஸ்தானத்துலேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. ராசிக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது விரயத்துக்கு தகுந்த வரவு அப்படிங்கிறது வரும், செலவுக்கு தக்க வரவு, வரவுக்கு தக்க செலவு அப்படிங்கிறது சரிசமமாக ஓடும். 10 ரூபா மிச்சம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா நாம் அதை ஏதாவது மூலதனமாக தான் மிச்சம் பிடிச்சி வைக்கணும். கையில் காசாக வச்சுருந்தோம் அப்படின்னா கரைஞ்சி போகும். அப்போது 10 ரூபா காசு வர நேரத்தில் ஒரு இடம் வாங்கலாம், நகை நட்டு வாங்க, மண்ணை வாங்கி போட, கொள்ளைக்கில் வாங்கி போடுங்க. இந்த மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நாம் உருவாக்கி வச்சுக்கணும். காசாக இருந்தால் செலவு வரத்தான் செய்யும், அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. யார்கிட்டயா கடன் வாங்கியிருந்தது அப்படின்னா அதை தூக்கி கிடாச்சிருவீங்க. சொன்னதுக்கிட்ட இருந்தாப்பா நான் என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருந்து சில பேருக்கு விலகி வந்து தனித்து தொழில் தொடங்கலாம், அந்த யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் மரம் பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்கும். குடும்ப விருத்திங்கிறது உண்டு. யாரோ ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்துக்கு இருக்குது. அது மகனாக இருக்கலாம், இல்லை மருமகனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் பேரப்பிள்ளைங்க பிறக்கலாம். புது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மே 14ஆம் தேதி நடக்குது. அடுத்த 4 நாளில் ராகு கேது பெயர்ச்சி, சர்ப்ப கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ராகு ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ராகுவாக வராரு. இது ரொம்ப மோசமான ஒரு இடம். அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறது தாயாருக்கு தொந்தரவு கொடுத்துருவார், தாயாரை காலி கூட பண்ணி விட்டுருவார் சில பேருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போகிறாரு. ராகு குருவினுடைய பார்வை விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால தாயாருக்கு வந்த கண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகிடுச்சு. ஒரு பெருங்கண்டம் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்சிக்கணும். தலைக்கு வந்ததே தலைப்பாகையோடு போச்சுரா அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போது 4ஆம் இடத்துல தாயாருக்கு ஒரு வைத்திய செலவு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வேணும், 1.5 லட்சம் வேணும் அப்படிங்கிறது கூட ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரையோடு சரியாகி போயிடுது. அந்த ஒரு வகையில் நன்மைகள் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவும் பயிற்சி ஆகிறாரு. ராகு 4ஆம் வீட்டுக்கு வர அதே நேரத்தில் கேது 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது 10ல் ஒரு பாவி இருக்கணும். கேது 10க்கு போயிட்டாரு அப்படிங்கும்போது தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தொழிலால் நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வேலை இல்லை. 10 ரூபா வருமானம் வருதா, 10 ரூபா உறுதியாக இருக்குது. அப்போ புது முயற்சிகள் மட்டும் நம்ம செய்ய வேண்டாம். என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும். புதுசாக முதலீடு போடுறதோ, இல்லை கடையை மாற்றுறதோ, இல்லை தொழிலை மாற்றுறதோ, 4 பேரை வேலைக்கு சேர்க்குறதோ, இருக்கிறவங்களை எடுக்கிறதோ, இல்லை ஒரு கூட்டாளிகள் சேர்க்குறதோ, இல்லை வீட்டை விட்டு வெளியில் வரதோ, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே ஓட்டிகிட்ருங்க. பெருங்கண்டம் அப்படிங்கிறது வந்துச்சு, ஆனால் அது படிப்படியாக அதுவாகவே உடஞ்சி போச்சு. அந்த ஒரு வகையில் நமக்கு ஒரு 10 ரூபா வரவு வரும். அதை வச்சு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத செய்வோம். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
குடும்பத்துலேயும் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். அந்த ஒரு வகையில் அஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் அவருடைய பார்வையினால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.